ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ennarusikkalam. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஈஸ்ட். இதை வச்சு நம்ம பீஸா, பர்கர், ப்ரெட்டு அதெல்லாம் செய்யலாம். இந்த ஈஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: மிதமான சுடுநீர் 1/2 கப், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், தேன் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் பாதி அளவுக்கு மிதமான சுடுநீர் சேர்த்துக்கலாம். நம்ம தொட்டு பார்த்தோம்னா நம்ம கை பொறுக்கிற லெவலில் இருக்கணும். இப்போது இதில் நம்ம அடுத்து சுகர் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதில் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் நார்மல் சுகரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஹனி சேர்த்துக்கலாம், அதாவது தேன் சேர்த்துக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது டேபிள் ஸ்பூனு. உங்கள் வீட்டில் டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா இதை வச்சு யூஸ் பண்ணுங்க. இதை வச்சு எல்லாத்தையுமே ஒன்று போல் அளந்துக்கோங்க. அப்படி இல்லைனா டீஸ்பூன்னா இதை விட கொஞ்சம் குட்டி ஸ்பூன் நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது. அந்த குட்டி டீஸ்பூன்னா நீங்கள் 3 டீஸ்பூன் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னா 3 டீஸ்பூன் அர்த்தம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜீனியும் தேனும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்யுங்க. இதை செஞ்சிங்கன்னா இதை வச்சு நீங்கள் பீஸா, பர்கர் எல்லாம் வீட்டிலே செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அதாவது ஜீனியும் தேனும் கலந்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முதல்ல அவ்வளோ தண்ணியும் ஊற்றிடாதீங்க, இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்படி இல்லைனா இந்த மைதா அந்த பேஸ்ட் வந்து கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த ரெசிபி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சுகர் வாட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 12 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு 12 hours ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஈஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை கடையில் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு துணிலையோ இல்லை ஒரு தாள்லையோ ஒரு கவர்லையோ இதை வந்து ஊற்றி காய வச்சு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி தட்டிலையும் நீங்கள் இந்த மாதிரி பரப்பி வச்சு காஞ்சதும் இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லிக்விடாகவேனா இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி லிக்விடாகவே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1 monthக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி காய வச்சு யூஸ் பண்ணால் ஒரு 2-3 monthsக்கு வரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ennarusikkalam சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.